அந்த வியூகம் என்பது கொள்கைக்காக என்று சொல்லி முதல் சுற்றை நிறைவு செய்கிறேன். நன்றி. தேர்தல் அரசியல் என்கிற ஒரு மைய நீரோட்டத்தில் சமரச அரசியல் அப்படிங்கிறது ஒன்று நிச்சயமாக இருக்கிறது. அதில் எந்த அளவுக்கு பொது எதிரியை தீர்மானித்து கொள்கையை கரை சேர்க்க முடியுமோ அதை சேர்த்து கொண்டிருக்கிறோம் என்கிற வாதத்தை முன்வைத்திருக்கிறார் திரு ஆளூர் ஷானவாஸ். அடுத்ததாக அரசியல் கட்சிகள் கூட்டணி அமைப்பது சந்தர்ப்பவாதமே என்கிற அணியினுடைய முதல் சுற்று நிறைவு பேச்சாளர் திரு இடும்பாவனம் கார்த்தி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். அரசியல் கட்சிகள் கூட்டணி அமைப்பது தேர்தல் வியூகமா என்றால் சத்தியமாக தேர்தல் வியூகம்தான், சாதுரியம்தான், சாமர்த்தியம்தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதில் மேலோங்கி இருப்பது மக்கள் நலனா, மாநில உரிமையா, சேவை அரசியலா என்றால் இல்லை. தனிப்பட்ட லாப நட்ட கணக்கு, அரசியல் சந்தர்ப்பவாதம், அரசியல் தன்னலம், இதை தாண்டி எதுவும் இல்லை. காந்தி சொல்றாரு, கொள்கையற்ற அரசியல் பெரும் பாவம்ங்கிறார். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்சிகள் கொள்கை கோட்பாடுகளை முற்றாக தொலைத்து விட்டது. ஒரு கூட்டணியை எது தீர்மானிக்குது, கொள்கையா கோட்பாடான்னா முதன்மையாக நோட்டு சீட்டு. இங்கே கொள்கை அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா பொது எதிரின்னு சொல்லுவீங்கன்னா ஒரே நேரத்தில் 3 கட்சிட்ட பேரம் பேசுற எப்படி எடுத்துக்கிறது? நாட்டை பாஜக அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை விளைவித்துக் கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா. மாற்று கருத்தே இல்லை. பாஜக வீழ்த்தணும், தோற்கடிக்கணும், உண்மை. ஆனா தமிழ்நாட்டில் பாஜக எந்த காலத்தையும் வெளில போறதில்லை. அண்ணாமலை இல்லை, ஒரிஜினல் அண்ணாமலை ஐயா ரஜினிகாந்தே வந்திருந்தாலும் தமிழ்நாட்டில் பாஜக வென்றிருக்க முடியாது. ஐயா இருக்கிறாங்கன்னு சொல்றேன். இதுல ஐயா சொன்னாங்க பிரிவினையை தூண்டுறாங்க, பிரிவினையை இது பண்றாங்க, சாதிங்கிறாங்க. இங்கே சாதிய கட்சியை பூரா கூப்பிட்டு போய் பார்க்கறது யார்? ஐயா அமித்ஷா தானே. அப்போ எங்கே போச்சு? பிரிவினையை பற்றி பாரதிய ஜனதா பேசலாமா? நீங்கள் அதெல்லாம் கூட விட்டுருங்களேன். கடந்த வாரம் ஒரு செய்தி, டெல்லியில் ஒரு பூங்காவோட 2 சிங்கம். சிங்கத்துக்கு அக்பர் சீதான்னு பிரித்து சிங்கத்தை கூட விலங்கை கூட, விலங்குக்கு மதம் தெரியாது, தனக்கு பேர் இருக்குன்னு தெரியாது, தான் சிங்கம்னு தெரியாது, அதுகிட்ட கூட பிரிவினையை உருவாக்கிய கட்சி பாரதிய ஜனதா. பாஜக என்ன நிலைமை தெரியுமா? 2014 5 கட்சி. யாரு? அண்ணா அன்புமணி ராமதாஸ், ஐயா விஜயகாந்த், அப்புறம் ஐயா கொங்கு ஈஸ்வரன், ஐயா பாரிவேந்தர், இப்படின்னு பெரிய கூட்டணி. அப்படி பெரிய கூட்டணி அமைத்த போது கூட 2014 பாஜகவால் வெல்ல முடியல. 2019 மறுபடியும் பாஜக ஆட்சி அமைக்குது அறுதி பெரும்பான்மையோட. தமிழ்நாட்டில் ஆட்சியாளத்தை அமர முடியல. 2021 அதிமுக கூட்டணியில் பாஜக அங்கம் வைத்தது. பாஜக நிலைமை தெரியுமா? பாஜகவின் சட்டமன்ற வேட்பாளர்கள் மோடி படத்தை, அமித்ஷா படத்தை போட்டு வாக்க பயந்து கொண்டு எம்ஜிஆர் படத்தை, ஜெயலலிதா படத்தை போட்டு ஓட்டு கேட்டாங்க. இந்தியாவோட எங்கேயாவது நிலைமை இருக்கா? மோடி படத்துக்கே அந்த அடி விழுது. இல்ல தமிழ்நாட்டில் பாஜக ஆச்சுன்னா அதற்கான தேவை என்ன இருக்குது? லஞ்ச ஊழலை ஒழிப்பண்ணா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் லஞ்ச ஊழல் ஒழிஞ்சிருச்சா? நீங்க மதுவிலக்கை கொண்டு வரணும்னா பாண்டிச்சேரியில் கூட்டணி ஆச்சு தானே, ஏன் கொண்டு வரல? ஏன் கொண்டு வரல? சட்ட ஒழுங்கு நிலைநாட்டோம்னா மணிப்பூர் மாநிலத்தில் என்ன நடக்குது? எதை பற்றியும் பேசுவதற்கு தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவுக்கு தார்மீகம் இல்லை, தகுதி இல்லை. இதான் உண்மை. இங்க பாஜக எந்த காலத்தையும் வெல்லாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கட்சிகள் பாஜகவோட கூட்டணி அமைக்கிறாங்க. அதை தேர்தல் வியூகமாக பார்க்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிப்பாங்க அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. 3வது முறையாக பிரதமராக மோடி வருவார் அப்படிங்கிறதையும் கூட்டணி கட்சிகள் தானே சொல்றாங்க. சொல்லலாம், என்ன சொல்லலாம், 5 லட்சம் பணத்தை போறன்னு சொல்லலாம். ஆனா நிலைமை என்ன? இப்ப ஜெயலலிதா அம்மையா சிறப்பான ஆட்சியை கொடுத்தாருன்னு ஐயா மோடி சொல்றாங்க. 2014 ஐயா மோடி கொடுத்த பேட்டி இருக்குது. அதுல மாறி மாறி ஆண்டு மக்கள் விரக்தியில் இருக்காங்கிறார். இப்ப என்ன போச்சு இந்த விரக்தி? ஆனா திமுக உறுதியாக பாஜக எதிர்ப்பை முன்வைக்குமா? முன் வைக்காது, சமரசம் செய்யும். வரலாறு நடிகள் இருக்குது. 98 ஐயா அன்னைக்கு ஐயா கருணாநிதி கடுமையாக விமர்சிக்கிறாங்க. பாஜகவை ஏற்க முடியாது, பாஜக ஆக்டோபஸ் கரம் கொண்டதுங்கிறது 98. 99 கூட்டணி வச்சவர் கேட்கிறாங்க, ஆக்டோபஸ் கரம் நீங்க, ஆக்டோபஸ் கரம் நீங்களே என்னாச்சு அப்படின்னு. ஆக்டோபஸ் நடந்துச்சு. வாஜ்பாய் அத்வானி நாகரிக முகமூடி, அந்த முகமூடியை கிழிச்சு பார்த்தா விஹெச்பி தெரியும், இந்து மொழி தெரியும், பஜனை தெரியும், RS தெரியும்னாரு. இது 98. 99 ரைட் பர்சன் ராங் பார்ட்டின்ட்டாரு. ஐயா கருணாநிதி எப்படி
இஸ்லாமிய மக்கள் பாஜக நம்பி மோசம் பண்ணதாக வரலாற்றில் செய்தி இல்லை. ஏன்னா அவங்ககிட்ட எதிரி யாருங்கிறதுல பிரச்சனை இல்லை, நண்பன் யாருங்கிறதுல பிரச்சனை. இதை சொன்னது நான் இல்லை, நான் ஷாலு ஷானவாஸ். அதை சொல்லி நான் சொல்றேன், பாஜக எதிரிங்கிறது தீர்மானம் ஆயிடுச்சு. ஆனா நண்பராக திமுகவை ஏற்க முடியாது. தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க பாசிச பாஜக ஒழிக, இது தமிழ்நாட்டில். டெல்லிக்கு போனா ஸ்வீட் எனிமீஸ், பாஜக எங்களுக்கு இனிமையான எதிரிகள் சொன்னது ஐயா டிஆர் பாலு. 2019 முன்னாடி 19 வந்து செங்கல்ல காட்டி ஐயா உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை பண்றாரு. 2021 பரப்புரை பண்றாரு. அன்னைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரல, மோடி வஞ்சித்து விட்டார்னு. ஆமா வஞ்சித்து விட்டார். நானும் அப்ப என்ன சொன்னீங்க, கோபேக் மோடினீங்க. ஆனா அதுக்கு பிறகு 2021 அதிகாரத்துக்கு வந்த பிறகு மோடியை வரவழைக்கிறீங்க, மோடியை கூப்பிடுறீங்க. கூப்பிடுறப்ப ஐயா டிஆர் பால்கிட்ட டெல்லியில் கேட்குறாங்க, என்னங்க மோடியை எதிர்த்தீங்க, இப்போ மோடியை கூப்பிடுறீங்களேன்னு. அன்னைக்கு செங்கல்ல காட்டி எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரல நீங்க, இப்போ மோடியை கூப்பிடுறீங்களேன்னு கேட்டா அதுக்கு ஐயா டிஆர் பால் சொல்றாங்க, வெள்ளி தட்டில் வைத்து 11 மருத்துவக் கொள்கைகளை மோடி கொடுத்திருக்கிறார், அது வேண்டாமா? அப்படிப்பட்ட மோடியை கூப்பிடாம யாரை கூப்பிடுங்கிறாரு. இதுதான் பாஜக எதிர்ப்பா? திமுக நிலைப்பாடு என்ன? 8 வழிச்சாலை திட்டத்தை எதிர்க்கட்சியா இருக்கிறப்ப ஐயா ஸ்டாலின் எதிர்த்தாங்களா இல்லையா? எதிர்த்தாரு. அப்புறம் நீங்க டெல்லியில விவசாயிகள் போராடுறாங்க, எதுக்காக போராடுறாங்க? குறைந்தபட்ச ஆதரவு விலை கேட்டு போராடுறாங்க. குறைந்தபட்ச ஆதரவு விலை. இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலைங்கிறது 2014 மோடி வச்ச தேர்தல் வாக்குறுதியில உண்டு. அப்ப தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற சொல்லி மோடிக்கு எதிராக அழுத்தம் கொடுத்து விவசாயிகள் போராடுறப்ப அங்க அடக்குமுறை. எங்க டெல்லியில. தமிழ்நாட்டில் நிலைமை விளைநிலங்கள் அனுமதிக்க கூடாது சொல்வது யார்? மக்கள். எந்த மக்கள்? பரந்தூர் மக்கள், மேல்மா மக்கள். அந்த மக்களுக்கு வன்முறை கட்டளை விடுவது திமுக அரசு. பாஜக அங்க என்ன பண்ணுதோ அதை தமிழ்நாட்டில் திமுக பண்ணுது. அது எல்லாத்தையும் மறைக்க அவங்க போடக்கூடிய வேடம் சமூக நீதி, பெரியார் மண்ணுங்கிறது. ஐயா வைகைச்செல்வன் பேசுறப்ப உண்மையான நாம் தமிழர் அப்படின்னாரு. அதாவது அதிமுக இருக்கிறதால இந்த குழப்பம் வரத்தான் செய்யும். இபிஎஸ்ஆ, ஓபிஎஸ்ஆ, டிடிவியா, சசிகலாவா அப்படின்னு ஒரு என்ன சொல்றது இசை நாற்காலி போல ஓடி வர்றாங்கல்ல, அதனால உண்மையா போலியாங்கிற குழப்பம் வரத்தான் செய்யும். எங்களுக்கு சீவா ஆயத்தால் முன்வைத்தது தாத்தா காலத்து நாம் தமிழர், இது பேரன் காலத்து நாம் தமிழர். தாத்தா சமரசம் பண்ணிட்டாரு, பேர பிள்ளைகள் பாடங்க திணிக்கிறோம், சமரசம் பண்ண மாட்டோம், சண்டை போடுவோம். எப்படி இருந்து